தாயகம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மாதாந்திர எரிவாயு விலை திருத்தத்திற்கு அமைய இந்த மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி இந்த மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 3690ஆகவும் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 1482ஆகவும் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 694ஆகவும் காணப்படுகின்றது. இதேவேளை அக்டோபர் மாதத்திற்கான லாவ் சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் ஏற்படாது எனவும் நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அதிகாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான அறிவிப்பை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அமைச்சின் செயலாளர் நாலக கலவெவவின் கையொப்பத்துடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் திகதி இடம்பெறவிருந்த பாடசாலை அபிவிருத்தி அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு பணியில் உள்ள பட்டதாரி அதிகாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்படும் பல வழக்கு நடவடிக்கைகள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர நேற்றைய தினம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிரிபத்கொடை பிரதேசத்தில் அமைந்துள்ள அரசாங்க காணியொன்றை மோசடியான முறையில் தனியாருக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னர் நீண்டகாலம் தலைமறைவாக இருந்து பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த பிரசன்ன ரணவீர கடந்த 5 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று குறித்த வழக்கு கம்பஹா மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 5 லட்சம் ரொக்க பிணை மற்றும் தலா 5 லட்சம் பெறுமதியான 5 சரீர பிணைகளில் பிரசன்ன ரணவீர மற்றும் இன்னொரு சந்தேக நபரான சரத்குமார எதிரிசிங்க ஆகியோரை விடுவிக்குமாறு நீதிபதி நயனா செனவிரத்ன உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் சில பிரதேசங்களில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு சிவப்பு அறிவித்தல் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. இந்த சிவப்பு அறிவித்தல் பருத்தித்துறை பிரதேச சபையினால் ஒட்டப்பட்டுள்ளது. அதன்படி பத்திராயன், மருதங்கடி, உடுத்துறை ஆகிய பகுதிகளில் பிரதேச சபையின் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. அதில் பிரதேச சபையின் அனுமதியின்றி தங்களால் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகளை உடன் நிறுத்தவும், மீறினால் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுவீர்கள் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழில் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தின் இறுதி நாளான தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி செம்மணியில் நடத்தப்பட்ட சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் நேற்று நிறைவுக்கு வந்தது. இறுதி நாளில் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் பாரிய தீப்பந்த போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. காலி முகத்திடலில் இருந்து ஜனாதிபதி செயலகம் நோக்கி அனுமதியின்றி ட்ரோனை பறக்கவிட்டு நெதர்லாந்து நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோட்டை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் ட்ரோனையும் போலீசார் காவலில் எடுத்துள்ளனர். சந்தேக நபர் விமானப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 56 வயதுடையவர் என்று போலீசார் கூறியுள்ளார். கதிர்காமத்தில் உள்ள வெஹரஹெல நீர்த்தேக்கத்திலிருந்து 74 T56 ரக மெகசின்கள், 35 LMG ரக ட்ரம்ஸ் மற்றும் 5 MPMG ட்ரம்ஸ் பாக்ஸ் உள்ளிட்ட பல அடையாளம் தெரியாத மெகசின்கள் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் தோட்டாக்களுடன் கூடியதாக சந்தேகிக்கப்படும் 2 பெட்டிகளும் ஆயுதங்கள் என சந்தேகிக்கப்படும் 2 மூட்டைகளும் அந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இராணுவத்திற்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன.
வெகரஹல நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் இந்த பொருட்கள் அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கோனகனார போலீஸ் பிரிவின் கீழ் வருவதால் மேலதிக விசாரணைகளுக்காக கோனகனார போலீஸ் நிலையத்தில் அவை ஒப்படைக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு ஒட்டிசுட்டானிலிருந்து ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு வவுனியா நோக்கி பயணித்த பஸ் நேற்று புதன்கிழமை அதிகாலை ஒட்டிசுட்டான் சந்தியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஒட்டிசுட்டான் சந்தி பகுதியின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பத்துடன் மோதியே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் பஸ்ஸில் பயணித்த ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் சிலர் விபத்தில் காயங்களுக்கும் விபத்தில் காயமடைந்தவர்கள் ஒட்டிசுட்டான் பிரதேச வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் நேற்று முதல் எதிர்வரும் சில தினங்களுக்கு வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை சித்துபாத்தி செம்மணி மனித புதைகுழி வழக்கு 13ஆம் திகதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி எஸ். லெனின்குமார் முன்னிலையில் இவ்வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அடுத்த கட்ட அகழ்வு பணிக்கான பாதீடு கிடைக்கப்பெறாமை காரணமாக இவ்வழக்கை எதிர்வரும் 13ஆம் திகதிக்கு நீதவான் தவணையிட்டுள்ளார். இதேவேளை செம்மணி மனித புதைகுழி 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவில் இதுவரை 240 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் 239 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகளும் காணப்படுவதுடன் சிறார்களின் ஆடைகள், பொம்மைகள், காலணிகள், புத்தகப்பை, பால் போத்தல்கள் உள்ளிட்ட பல தடய பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்துக்கான பயண கட்டணம் குறைக்கப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பேருந்து கட்டணங்களில் குறைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டுமானால் எரிபொருள் விலை திருத்தத்தில் டீசல் விலை குறைந்தபட்சம் 4% குறைக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். எனினும் தற்போதைய விலை திருத்தமானது 1.58% குறைப்பை மாத்திரம் பிரதிபலிக்கின்றது எனவும் பேருந்து பயண கட்டண திருத்தத்திற்கு வழிவகுக்கவில்லை என்றும் அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கிளிநொச்சி பளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட முகமாலை வடக்கு பகுதியில் வெடிக்காத நிலையில் 31 குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. முகமாலை வடக்கு பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் தமது வீட்டினை சுத்தம் செய்யும் போது பள்ளம் தோண்டிய போது இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பின்னர் வீட்டு உரிமையாளர் இதுகுறித்து பளை காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி நீதிமன்றத்தின் உத்தரவுடன் பாதுகாப்பான முறையில் வெடிகுண்டுகளை மீட்கும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாணவன் ஒருவரின் தாக்குதலுக்குள்ளாகி ஆசிரியர் ஒருவர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது மொனராகலையில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலையில் இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் காயமடைந்த ஆசிரியர் தற்போது மொனராகலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. தாக்குதலானது 11ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவன் ஒருவனால் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. QR குறியீட்டு முறை மூலம் சிறு மற்றும் நடுத்தர தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு உரமானியம் வழங்கும் செயற்பாடு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த திட்டம் நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி பயனாளிகள் QR குறியீட்டை தயாரித்து தேசிய உர செயலகத்தில் பதிவு செய்யப்பட்ட உர நிறுவனங்களிடமிருந்து உரத்தை பெற முடியும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன் கீழ் இன்று முதல் 50 கிலோ உரப்பொதி 4000 ரூபாய் மற்றும் 25 கிலோ உரப்பொதி 2000 ரூபாய் மானிய விலையில் விநியோகிக்கப்பட உள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான இந்த உர மானியத்தை தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்காக 2000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நுணாவில் உள்ள வைரவர் கோயில் சந்தியில் நேற்று மாலை மோட்டார் சைக்கிள் ஒன்று காருடன் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 2 நபர்கள் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்த நபர்கள் உடனடியாக சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.